நண்பர்களே, நமக்கு வந்து அந்த பிஎஸ்பிக்கான ஸ்பேர் தேவைப்படுது. ரொம்ப நாளாக நம்ம பல்லாவரசத்துலேயும் தேடிகிட்டு இருக்கோம், பயிர்களும் தேடிகிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி ஒரு வழியாக அந்த சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற மூர் மார்க்கெட் போயிட்டு அங்கே என்னென்ன கேட்ஜெட் இருக்குது, நமக்கு தேவையான அந்த பிஎஸ்பியோட பேட்டரி கிடைக்குதா, ஸ்பேர் எதுவும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஒரு விசிட் போட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம தாராளமாக எப்போனா வந்துக்கலாம். என்ன விலை மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து அப்படியே கலட்டி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே எஸ்எம்பிஎஸ் இருக்குது, மேலே மதர் போர்டு இருக்குது, உள்ளுக்குள்ளே ரேமு ப்ராசஸர் எல்லாமே அப்படியே இருக்குது, ரிமூவ் பண்ணல. பல்லாவரசனில் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி வச்சுருப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரிலாம் எல்லாம் அப்படி செட்டோட வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து 1000 ரூபா தானம்மா. பட் இது கூட வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி அந்த கூட நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த கொட்டெல்லாம் இருந்துச்சு, கொட்டு அப்புறம் கலை பொருட்கள் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கான பொருட்களை வந்து ரொம்ப குமிச்சு போட்டிருந்தாங்க. பல்லாவரத்தில் கடை போட்டிருந்தா இங்கேருந்து போட்டிருக்காங்க போல். அங்கே போட்ட பொருட்கள் எல்லாமே அப்படி இங்கே வந்து கிடக்குது. சரி, அடுத்த கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் எலக்ட்ரானிக் பொருட்களை நல்லா குமிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த கேசட் ரேடியா, அப்புறம் டிவிடி பிளேயர், இந்த பிலிப்ஸோடது பாருங்கள், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம போன தடவை ஒரு இதே போல் ஒன்று எடுத்து வந்தோம். அது வந்து நமக்கு உள்ளே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. மேபி இதுக்கான ஸ்பேர் செட் ஆகுமா அல்லது இதே வாங்கி நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் இதில் வந்து ஸ்பீக்கர் இல்லைங்க. உள்ளே கழட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் கொடுக்கல. நம்ம ஹெட்ஃபோன் போட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும் போல். அதனால் இது நமக்கு வேணாம். அதுக்கப்புறம் அந்த ரிமோட்லாம் இருந்துச்சு. நமக்கு ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் தேவைப்படுது. அது தேடி வந்தால் அது வேறு ஏதோ ரிமோட் போல். பேட்ரி நிறைய கிடைக்குது. பட் அது எதுவுமே வந்து நம்ம பிஎஸ்பிக்கான பேட்ரி கிடையாது. இங்கே பாருங்கள், இது நம்ம நண்பர் வந்து பிலிப்ஸோடது ஒன்று எடுத்திருந்தார். இது வந்து நம்ம சிடி போட்டுக்கலாம். இது பேட்டரியெல்லாம் ஒர்க் ஆகும். உள்ளே ஓப்பன் பண்ணால் சேவல் படத்தோட சிடி இருக்குங்க. முன்னாடியெல்லாம் டிவிடி பிளேயர் பெருசாக இருக்கும். அதை தூக்கிட்டு வந்து கரண்டில் மாட்டி அதுக்கு ஒரு பின்னு மாட்டி அது பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பிலிப்ஸோட டிவிடி பிளேயர் கொண்டு வந்தாங்க. இது பேட்டரி போட்டு சிடியை போட்டு விட்டால் போதும். சைடில் வந்து ஏவி கேபிள் இருக்கும், அதை மாட்டி விட்டால் போதும், படம் டிவியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. பிலிப்ஸோடது ஒரிஜினல். இது கூட வந்து ஏதோ ஒரு இந்த மிஷின் இருந்துச்சுங்க, புகை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இதை அடித்து வச்சுருக்காங்க. மேலே கீழே இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன யூஸ்ன்னு தெரில. மேபி அது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று பிலிப்ஸோட டிவைஸ் மாட்டிச்சு. ரெண்டில் அந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குது. கீழே இருக்க வந்து டிஸ்பிளே கொஞ்சம் ஒரு மாதிரி இது மாதிரி தெரியுது. ஸோ ஒன்று வாங்கி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விண்டேஜ் கேட்ஜெஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சிசிடிவி கேமரா ஒன்று நம்ம எங்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம்ல, அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. விலை தான் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று பார்த்தோம். இது ஹார்ட் டிஸ்க்காக கேஸான்னு தெரியல, ஆனால் வெயிட்டே இல்லை. யூஎஸ்பி கேபிள் போட்டு ரீரைட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் சொன்னாங்க. இது கொஞ்சம் பார்த்து அப்படியே வாங்கியாச்சு. அப்புறம் போன வாரம் நம்ம சோனியோட PS4 கண்ட்ரோலர் எடுத்தோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்பாக்ஸோட கண்ட்ரோலர் ஒன்று மாட்டியிருக்குது. இது வயர்டு தான். இது என்ன கொடுமைனா, மேலே கூட நமக்கு PS4 நார்மல் ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட பின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அதில் எப்படி இருக்கும், ஒன்றும் ஒயர்லெஸ்ஸாக இருக்கும், இல்லைனா யூஎஸ்பி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி 4 குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நான் எங்கே போயிட்டு கனெக்ட் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ண ஒன்றுமே தெரில. பட் மற்றபடி அது ஒரிஜினல் இது மாதிரி தான் தெரியுது. மேபி யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், அந்த கடையில் இருக்குது. நாம் பார்த்து கூட வாங்கிக்கலாம், தெரிஞ்சவர் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஐபேட் இருந்துச்சு. ஆனால் இது இல்லாமல் பழைய ஜென்ரேஷன், இது OS அப்டேட் எதுவும் வர்றது கிடையாது. லாக் போட்டிருந்தால் அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். பெண்டாக இருக்குது பாருங்கள். இது நீ ஸ்பேருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல். மற்றபடி இது ஆனாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அடித்து நெளிச்சு வச்சுருக்காங்க, தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் சொல்கிறாங்க. நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். ஸ்பேர் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்புறம் ஒரு கடையில் தையல் மிஷின் வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷன்லேயே இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இது லெவல்லாம் வச்சுருக்காங்க. இது நமக்கு யூஸ் பண்ண தெரியாது, இருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா செங்காமட்டி தாண்டி இவ்வளோ 2 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. இது கம்பெனி பிராண்ட் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு நல்லா இருந்துச்சு, ஸ்டைலிஷாக வச்சுக்கலாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. இவர் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஊஃபரு, ஸ்பீக்கரு, கார் ஆம்பிளிஃபையரு எல்லாமே செட்டாக வச்சுருக்காரு. கார் ஆம்பிளிஃபையர்லாம் 500 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. இது நல்லா பின்னாடி வந்து வயரோடு இருக்குது. நம்ம போன டைம் ஜேபியோட எடுத்துருந்தோம்ல, அது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு சிலர் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப கேட்டு பார்ப்போம், கம்மி பண்ணாங்கன்னா அதை வாங்கி நம்ம தனியாக வீடியோ போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த கொத்தனார் டூல்ஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பூசுறது, அப்புறம் வந்து இந்த சாந்து குலைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே. இதை வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வட மாநிலத்து நண்பர்கள் தான். அவன் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் விடுவாங்க. அப்பையும் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே வந்துடுறாங்க. என்னென்ன பொருட்கள் இருக்கும் கம்மியாக இந்த மாதிரி வாங்கிடலாம். ஏன்னா அவங்க கொத்தனார் வேலைக்கு இப்போ அவங்கள தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க தான் கம்மி விலையில் சம்பளத்துக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் கூப்பிட்றாங்களா.
இவங்களும் அப்படியே தொழிலை கற்றுக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து இப்படியே மலைன்னு கூட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களால தான் இன்றைக்கி மார்க்கெட்டே இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. என்னதான் நம்ம நிறைய பேர் இவங்களை போட்டு திட்டினா வடக்கம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்க தொழிலில் எப்படி இருக்காங்க பாருங்கள். வேலை பார்க்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவுனா போயிட்டு அடுத்து என்னென்ன நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் தொழிலை, இன்னும் கொஞ்சம் பொருட்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நட்டுக்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ட்ரில்லிங் மிஷின் கொண்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆச்சரியமாக போச்சு. தச்சர் வேலையிலும் இறங்கிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோ இதாக வேலை பார்க்குறாங்க. சரி, ஓகே, அவங்க என்னென்ன வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம். இந்த ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க ஒரு கடையில். இது எல்லாமே ஒர்க்கிங்காமா. பக்கத்துலேயே வந்து பவர் ஜங்ஷன்லாம் வச்சு அதை ஒர்க்காக வச்சு காட்டுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேமராஸ்லாம் இருந்துச்சு. இது ஏதோ இந்த படம் ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இது வந்து ரேட்டு ரொம்ப சொல்கிறாங்க. தம்பி, இது வந்து முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்லாம் வரும், கேமரா தூக்கி போட்டு உடைக்கிறது அப்படி இப்படின்னு சீன் வரும்ல, அவங்களுக்கு கொடுக்குறதா வச்சுருக்குறோம். அவங்க எந்த ரேட்டு சொன்னாலும் வாங்கிப்பாங்க, உங்களுக்குலாம் செட் ஆகுதுப்பா அப்படின்ட்டாரு வாங்குறதுக்கு முன்னாடியே. அதனால் ஜஸ்ட் இருக்கிற டிவைஸ் மட்டும் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது டைப் ரைட்டிங் கற்றுப்போம்ல அந்த மாதிரி. இதுவும் நம்ம பல்லாவர சந்தையில் பார்த்தது தான். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் கடைகள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படியே பல்லாவர சந்தைக்கு வந்து கடையை போட்டுருந்தாங்க போல். மற்ற நாள் எல்லாம் இங்கே இருக்கும் போல். பல்லாவரத்தில் நீங்கள் யாராச்சும் வாங்கி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாங்கலாம். என்ன, இங்கே வந்து பல்லாவர சந்தையை விட ரேட் அதிகமாக இருக்கும். இதை டிவிடி பிளேயர் பார்த்து தான் தெரிஞ்சது. நமக்கு ஒரு டிவிடி பிளேயரோட ஸ்பேர் தேவைப்படுது, பிலிப்ஸோடது. சரி, அது இருக்கான்னு பார்த்தோம். அந்த மாடல் இல்லை. பிலிப்ஸ் வந்து ரொம்ப சீரிஸ் விட்ருக்காங்க. அப்படியே டிசைன் சேமாக இருந்தாலும் ஒரு சில டிசைன் இந்த பக்கத்தில் வால்யூம் அங்கிட்டு தூக்கி வைக்கிறது இங்கிட்டு தூக்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் விட்ருக்கனால இது எது நமக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாங்கிட்டு போய் கழட்டி போட்டு பார்த்தா தான் தெரியும் போல். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது என்ன மிஷினே தெரியல, ப்ளூ கலரில் இருந்துச்சு. ப்ளஸ் வாட்ச் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ஃபயர் ஸ்டிக் இருந்துச்சு. இதுக்கு இது ரிமோட் இல்லை, கேபிள் இல்லை, ஜஸ்ட்டு அந்த ஸ்டிக்கு மட்டும் தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 சொல்கிறாங்க. இந்த ஸ்டிக்கு நல்லா இருந்தால் கூட வாங்கிடலாம். பட் அதுவே சகதியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே சேரெல்லாம் போயிட்டு ஒர்க்காலாம் என்ன பண்ணுறது, அதனாலேயே அதை நான் வாங்கலை, அப்படி வச்சிட்டேன். அப்புறம் அங்கே நிறையா வாட்ச்சு, இந்த லூமியா ஃபோன்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா இந்த இது வட்டு சீடியாக அதை சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் மேலே சீடி இல்லை, இந்த ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ரீட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும், அதையும் காணும். பாதி டேமேஜ் ஆகி பாதி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், இது ஒன்று டூப்ளிகேட்லாம் இல்லை, அப்படி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. விலையெல்லாம் கேட்கல, இவங்க நார்மல் பொருளே ரேட் அதிகம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விண்டேஜ் கிடச்சிலாம் எங்கள் விலையை கட்டணும் நம்ம ஷாக் ஆயிரும். அதனால் நானும் கேட்கல, அவர் சொல்லலை, ஏதோ வீடியோ எடுத்துக்காம போல் 8 போடா அப்படின்னு சொல்லி மாதிரி உட்காந்துருந்தார். பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், கொசு மருந்து அடிக்கிற டிவைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சென்னையில் இன்னும் மழைக்காலம் வரல, அதுக்கு முன்னாடியே ஸ்க்ராப்பில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். இது வாங்கிட்டு போய் சரி பண்ணோன்னா நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம பல்லாவர சந்தையில் இதோட சின்ன ஒரு புகை அடிக்கிற மருந்து மிஷின் ஒன்று எடுத்துருந்தோம். அதுவும் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம் அதையும். அப்புறம் போட்டோட இந்த மாதிரி ஏர்பட்ஸ் ஒன்று பார்த்தோம். பார்க்குறதுக்கு அப்படியே புதுசாக இருக்குங்க. என்ன இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு சொல்லி சந்தேகம் வருது. ஏன்னா எப்படி பலன்னு எப்படா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஏர்பாட்ஸ் ரேட்டு வந்து ஒரு 150 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ கண்ணாது அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது அமுக்குனா உள்ளே அமுங்க மாட்டுக்கு, உள்ள ஸ்டக்காக இன்றைக்கி போல். அப்புறம் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது பார்த்தவொடனே சொல்லிடலாம் டூப்ளிகேட்டுன்ட்டு. ஒரிஜினலாக யார் போடுவா சொல்லுங்கள். வெயிட்டுக்காக உள்ளுக்குள்ளே இரும்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கா ஃப்ராடான என் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் தான் அது. அப்புறம் என் பவர் பேங்க் ஒன்று பார்த்தோம். இது வீங்கி போய் இந்த மாதிரி தெரியல. பட் இதில் வந்து டைப் சி பின் கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி பின் போட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறையா குட்டி டிவைஸ் இங்கே எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு மெமரி கார்டுங்க, அந்த கேமராவில் போடக்கூடிய சின்ன சைஸ் இருக்கிற மெமரி கார்டு. ப்ளஸ் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மியூசிக் பிளேயர் பார்த்தோம். இது வந்து க்ரியேட்டிவ் அந்த பிராண்டோட ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், இது டம்மி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொல்லியிருந்தார். அதனாலே சரி இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, சைடில் இழுத்தோம்னா உள்ளுக்குள்ளே பேட்டரி போடணும். இருக்கிற பேட்டரி தூக்கிட்டு இவங்களாம் ஒரு பேட்டரியை வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணி ஒர்க் ஆகலை என்னன்னு தெரியல, இங்கே வந்து தூக்கி போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேரம் பேசி கம்மியான ப்ரைஸில் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வாங்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய பேட்டரி வரும், அதை தூக்கிட்டு இவங்களாம் ஒரு குட்டி பேட்டரியாக இதுக்கேற்ற மாதிரி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ இதில் நான் வந்து சார்ஜ் இருக்காது தான் நினச்சேன். பட் நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தா சார்ஜ் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதை வந்து தப்பாக சால்ட்ரிங் பண்ணிட்டேன் போல். டப்புன்னு புதஞ்சிருச்சு அந்த மேலே டாப்பில். இதுக்கப்புறம் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல். புகையை வச்சுட்டேன், வாங்கி வேஸ்ட்டு.